யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய தோல்வி ஒரு மாபெரும் கனவுக்கு தொடக்கமா இருக்க முடியுமா? முடியும்னு சொல்லுது இந்திய கிரிக்கெட் அணியோட கதை. 2023ல அந்த இதயமே நொறுங்கி போற மாதிரி ஒரு தோல்வி. ஆனா அதுவே 2027ல ஒரு புது சரித்திரம் படைக்கிற தேடலா எப்படி மாறுச்சு? அதை பத்தி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். 2023 வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இந்திய அணி சொந்த மண்ணில் நடந்த வேர்ல்டு கப்ல யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சக்தியா வளம் வந்துச்சு. ஒரு மேட்ச் கூட தோக்கல, வர்ற எல்லா டீமையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஒரு தோல்வி கூட இல்லாம கெத்தா ஃபைனலுக்குள்ள போனாங்க. அது உண்மையிலே ஒரு கனவு பயணம் தான். சொந்த ரசிகர்கள் முன்னாடி விளையாடுறது ஒரு பக்கம் பலம்னாலும் இன்னொரு பக்கம் அது பயங்கரமான பிரஷருங்க. கோடிக்கணக்கான மக்களோட எதிர்பார்ப்பை தோல்ல சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு மேட்ச்லயும் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல விளையாடினாங்க. ஆனா அந்த பிரஷரையும் தாண்டி அவங்க விளையாடின விதம் அடங்கப்பா அபாரம். எல்லாமே பக்காவா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஃபைனல் மேட்ச் வர்ற வரைக்கும் தான், அந்த ஒரு நாள், அந்த ஒரு போட்டி மொத்த கதையுமே மாத்தி எழுதிருச்சு. அகமதாபாத்ல நடந்த ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தது முழு இந்தியாவுமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. சோ நம்ம கதையோட முதல் அத்தியாயம் 2023ல கிடைச்ச அந்த பெரிய ஏமாற்றம் தான். ரொம்ப பக்கத்துல கப் கை கெட்டுற தூரத்துல வந்து ஆனா தொட முடியாம போன அந்த நொடியோட தாக்கத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். இந்த முரணை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் டோர்னமெண்ட் முழுக்க ஒரு மேட்ச் கூட தோக்கல, ஆனா இன்னொரு பக்கம் அந்த கடைசி படியில செருக்கிருச்சு. கனவு நிஜமாகிற அந்த நொடியில கிடைச்ச தோல்வியோட வலி இருக்கே, அது அந்த மொத்த பயணத்தையுமே ஒரு கேள்விக்குறியா மாத்திருச்சு. இப்ப நம்ம டீமோட கேப்டன் சுப்மன் கில் என்ன சொல்றாருன்னா, போன தடவை நாங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணோம்னு சொல்றாரு. அந்த மிக அருகில்ங்கிற உணர்வு இருக்கே, அதுதாங்க ரொம்ப வேதனையானது. அந்த தோல்வியோட வலி எவ்வளவு ஆழமா இருந்துச்சுன்னு இந்த வார்த்தைகளே சொல்லுது. ஆனா எந்த ஒரு நல்ல கதையிலேயும் வர்ற மாதிரி இங்கேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அந்த ஏமாற்றமே ஒரு புது தொடக்கத்துக்கு அடித்தளமா மாறுச்சு. அந்த விரக்தியையே ஒரு உத்வேகமா மாத்தி இந்திய கிரிக்கெட் ஒரு புது பாதையில பயணிக்க ஆரம்பிச்சது. 2023 தோல்விக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு சரித்திரம். இந்திய கிரிக்கெட்ல ஒரு வெற்றியாலே ஆரம்பிச்சது. ஆண்கள் டீம் T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் டிராஃபின்னு கோப்பையா குவிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம பெண்கள் அணி அவங்களோட முதல் ஒரு நாள் உலக கோப்பையை ஜெயிச்சு வரலாறு படைச்சாங்க. இது நிஜமாவே ஒரு அசாத்தியமான கம்பேக். நம்ம T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் சொல்ற மாதிரி அந்த ஒரு படி ரொம்ப முக்கியம். ஒரு ICC கோப்பையை ஜெயிக்க என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்க அந்த வெற்றியோட சுவை எல்லாருக்கும் தேவைப்பட்டுச்சு. அந்த முதல் வெற்றி தான் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை விதைச்சது. சுருக்கமா சொல்லணும்னா 2023ல கிடைச்ச அந்த ஒரு தோல்வி அவங்கள முடக்கி போடல. அதுக்கு பதிலா ஜெயிக்கிறது ஒரு பழக்கம், ஒரு வின்னிங் ஹேபிட்டா மாத்துறதுக்கான மனநிலையை உருவாக்குச்சு. அதுதாங்க இந்த டீமோட புது அடையாளம். சரி, இப்ப நம்ம கதையோட இறுதி அத்தியாயத்துக்கு வந்தாச்சு. கடந்த காலத்தோட வலிகள், இப்போ கிடைச்ச வெற்றிகள், இது எல்லாத்திலிருந்து பிறந்த அந்த ஒற்றை இலக்கு, அதுதான் 2027 வேர்ல்டு கப். அடுத்த பெரிய டார்கெட் இதுதாங்க. 2027 அக்டோபர் நவம்பர்ல நடக்க போற 50 ஓவர் வேர்ல்டு கப். எங்க நடக்குதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, அப்புறம் நமீபியாவில். இதுதாங்க கிரிக்கெட்டோட உச்சபட்ச பரிசு. சுப்மன் கில்லோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, நாட்டுக்காக எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி, ஒரு வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கிறது தான் அல்டிமேட் கோல். இதுல இருந்து அவங்களோட நோக்கம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு புரியுது. வேற எதுவுமே இல்ல, வேர்ல்ட் கப் மட்டும்தான். இந்த லேசர் ஃபோக்கஸ் தான் ஒரு சாம்பியன் டீமோட பலமே. ஒரு பக்கம் கில்லோட இந்த விஷன், இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்றாருன்னா, இனிமே திரும்பி பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு கோப்பைகளை சேகரிக்க முயற்சி பண்ணுவோம்னு சொல்றாரு. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது டீமோட லீடர்ஷிப் எவ்வளவு ஒற்றுமையா ஒரே குறிக்கோளோட இருக்குன்னு புரியுது. கடந்த காலத்தை ஒரு பாடமா மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க பார்வை முழுக்க எதிர்காலத்து மேல தான். அப்போ 2027க்கான இந்த தேடல்ங்கிறது சும்மா அடுத்த வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, இதே 2023ல தவறவிட்ட கனவை நிஜமாக்கிறதுக்கான ஒரு பயணம், ஒரு ரிடம்ஷன் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த தோல்வியால ஏற்பட்ட காயத்தை ஒரு வெற்றி மகுடமா மாத்துறதுக்கான வாய்ப்பு. ஸோ கடைசியா நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான்: ஒரு தோல்வியோட வலி ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான எரிபொருளா மாற முடியுமா? 2023ல கிடைச்ச இந்த ஏமாற்றம் 2027ல ஒரு சரித்திர வெற்றியா மாறுமா? இந்திய அணியோட இந்த பயணம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?